நான் எங்கே எப்போது பேசினாலும் எனக்கு என்னை உருவாக்கிய புத்தகங்களில் ஒன்று மகாகவி பாரதியாரனுடைய கவிதை. நான் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போது இது போல ஒரு பேச்சு போட்டியில் நான் சிறப்பாக பேசினேன் என்பதற்காக பாரதியாருடைய கவிதைகளை பரிசாக கொடுத்தார். அந்த பாரதியாருடைய கவிதைகளை வாங்கி வந்து நான் படித்த போது அது நேரடியாக எனக்கே எழுதப்பட்ட கவிதைகளை போலவே இருந்தது. அவர் எனக்கே தான் எழுதியிருக்கிறார், என்னை பார்த்து தான் பேசுகிறார், அந்த கேள்விகளை எல்லாம் எனக்குத்தான் கேட்கிறார் என்று நான் நினைத்தேன். படிக்க படிக்க ரத்தம் சூடேறியது. இப்படியெல்லாம் ஒரு கவிஞன் சிந்திக்க முடியுமா? இந்த தேசத்தை, இந்த மொழியை, இங்குள்ள மக்களை பற்றி எல்லாம் பேச முடியுமா என்று வியந்து போனேன். அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு கொஞ்சம் பாரதி பித்து உண்டு. அவர் சென்ற இடங்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறேன். காசிக்கு போய் எந்த கரையில் பாரதி நடந்து தெரிந்தாரோ அந்த கரையில் நடந்து தெரிந்திருக்கிறேன். எந்த வீட்டில் பாரதி தங்கி இருந்தாரோ அந்த வீட்டிற்கு போய் இங்கேதான் பாரதி தங்கி இருந்தார் என்று தொட்டு பார்த்திருக்கிறேன். ஒரே ஒரு ஆசை இருந்தது, பாரதியை பார்த்த மனிதரை பார்த்து விட முடியாதா என்று. அதுவும் கல்யாண சுந்தரம் என்ற ஒரு பெரியவரை சந்தித்தேன். அவர் தன்னுடைய சிறு வயதில் கடையத்தில் பாரதியாரை பார்த்திருக்கிறார். பாரதியார் அவரிடம் கடிதம் கொடுத்து இதை கொண்டு போய் தபால் பெட்டியில் போடு என்று சொல்லுவார். இவர் போய் போடுவார். அந்த பெரியவரை நான் பார்க்க போன போது அவருக்கு 93 வயது. அவர் அந்த கல்லாத வயதிலும் பாரதியை பற்றி பேசும்போது அவ்வளவு உற்சாகத்தோடு சொன்னார், ஐயா, எனக்கு ஒரு பேரு கிடைத்திருக்கிறது, நான் பாரதியை பார்த்திருக்கிறேன். அவர் எங்களிடம் நாங்கள்லாம் சிறுவர்கள் கடிதம் கொடுத்து கொண்டு போய் போடு என்று சொல்லுவார். ஆனால் அவருடைய அருமையை உணராத ஒரு சிறுவனாக இருந்து விட்டேனே. அன்றைக்கு எங்களுக்கு தெரியவில்லையே நாங்கள் பார்த்த அந்த மாமனிதன் மகாகவி பாரதி என்று. யாரோ ஒரு கவிஞன், யாரோ ஒருவர் அந்த கிராமத்தில் இருப்பவர் சிறுவரை வேலை செய்ய சொல்கிறார் என்றுதான் நினைத்தோம். சொன்னார். நான் சொன்னேன், நான் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள், உங்கள் கைகளை கொடுங்கள், ஒரு நிமிடம் நான் தொட்டுக் கொள்கிறேன் என்று அவர் கைகளை தொட்டேன். ஏனென்றால் அது பாரதியாரை நேரே பார்த்த மனிதனுடைய கைகள் இல்லையா? அப்படி பாரதியாரை பற்றி வியந்து வியந்து பாரதியினுடைய கவிதைகளையும் கட்டுரைகளையும் நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு இருக்கிற பெரிய குறையே என்ன என்றால், இதுவரை பாரதியாருக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை வரலாறு நூல் எழுதப்படவே இல்லை. பாரதியை பற்றிய புத்தகங்கள் இருக்கிறது, மிகச்சிறந்த புத்தகங்கள் இருக்கிறது. இங்கே பூங்கள் போனால் சித்திர பாரதி என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. பாரதியார் தன் வாழ்நாளிலே 5 புகைப்படங்களைத்தான் எடுத்திருக்கிறார். அந்த 5 புகைப்படங்கள் இதில் இருக்கு. நிறைய புகைப்படங்கள்லாம் இல்லை, நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த சித்திரங்கள் எல்லாம் பின்னாளில் வரையப்பட்ட சித்திரங்கள். 5 புகைப்படங்கள் தான் பாரதியாருக்கு இருக்கு. அந்த 5ம் அதில் இருக்கு. பாரதியார் வாழ்வோடு தொடர்புடைய அத்தனையும் தொகுத்து ரா பத்மநாபன் சித்திர பாரதி என்ற ஒரு அற்புதமான புத்தகத்தை போட்டிருக்கிறார். நாம் வீட்டில் வாங்கி வைத்துக் கொண்டு நம் பிள்ளைகளுக்கெல்லாம் அன்றாடம் அதை புரட்டி காட்டணும். இதுதான் பாரதியார் பிறந்த இடம், இப்படித்தான் பாரதியார் இளவயதில் இருந்தார், இவர்தான் அவருடைய பிள்ளைகள் என்று நாம் அதை காட்ட வேண்டும். பாரதியாருடைய இறுதி காலத்தை பற்றி இப்போது ஒரு புத்தகம் படித்தேன். பாரதியின் இறுதி நாட்கள் என்ற ஒரு புத்தகம் காலச்சுவடு பதிப்பகம் போட்டிருக்கிறார்கள். முனைவர் மணிகண்டன் என்பவர் எழுதியிருக்கிறார். ஏன் அந்த புத்தகம் முக்கியம் தருவோம் தெரியுமா? பாரதியாரை பற்றிய ஒரு பொய்யை நாம் தொடர்ந்து காலம் காலமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அந்த பொய் என்ன தெரியுமா? பாரதியார் யானையின் காலில் மிதித்து இறந்து போனார் என்று. பாரதியார் யானையின் காலில் மிதித்து இறந்து போகவில்லை நண்பர்களே. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தவிர அதற்கு 2 மாதங்கள் கழித்துதான் பாரதியார் இறந்து போனார். தமிழர்களுக்கு பொதுவாக இந்த மேடையில் யாராவது எதையாவது ஒரு தகவலை சொல்லிவிட்டால் அது பல மேடைகளுக்கு பரவிவிடும். அதுவும் ஊடகத்தில் சொல்லிவிட்டால் போதும், அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய செய்தியை கேள்வி கேட்காமலே ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். பாரதியார் யானையினுடைய காலில் மிதிப்பட்டாரா? மிதிப்பட்டார். எதற்காக மிதிப்பட்டார்? இதை பற்றி அவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். என்ன நடந்தது உண்மையில்? வழக்கமாக எப்போதும் போலவே திருவல்லிக்கேணி ஆலயத்துக்கு பாரதியார் போகிறார். திருவல்லிக்கேணி ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த யானைக்கு உண்மையில் மதம் பிடித்திருக்கிறதா என்றால் மதம் பிடித்திருக்கவில்லை. ஏனென்றால் அந்த யானை எப்போதும் சாப்பிடுவது போல தென்னை ஓலை சாப்பிட்டிருக்கிறது, கரும்பு சாப்பிட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த யானையிடம் மதம் பிடித்த யானைக்கான எந்த அறிகுறியும் அன்று காலை வரை காணப்படவில்லை. இதை அந்த அலுவலகமும் ஒத்துக்கொள்கிறது, நேரடி சாட்சிகளும் சொல்கிறார்கள். பாரதியாருக்கு ஒரு பழக்கம் இருந்தது, யானையை பார்த்தால் தடவி கொடுப்பார், யானைக்கு வெல்லம் கொடுப்பார். யானைக்கு வெல்லம் பிடிக்கும் என்பதனால் வெல்லம் வீட்டில் இருந்து கொண்டு போய் யானையினுடைய கவளத்தில் யானையை கொடுப்பார். அன்றைக்கு இவர் போன போது யானை தென்னை ஓலையை சாப்பிட்டுக் கொண்டிருந்திருக்கிறது. இவர் கவனிக்கவில்லை. கையில் வெள்ளத்தை வைத்து நீட்டிக்கொண்டே இருந்தார். அந்த வெள்ள உருண்டையை எடுப்பதற்காக வந்த யானை அவரை தள்ளிவிட்டு விட்டது. தள்ளிவிட்ட உடனே நிலை குலைந்து போய் அவர் கீழே விழுந்தார். அது கல் தரை என்பதால் இவருக்கு அடிபட்டு விட்டது. 1 நிமிடத்தில் ஓடோடி வந்து தூக்கிட்டாங்க. தூக்கி ராயப்பேட்டை மருத்துவமனையில் கொண்டு போய் அவரை சேர்த்தார்கள். 2 மணி நேரத்தில் வீடு திரும்பி வந்து விட்டார்.
கனகலிங்கம் என்று பாரதியாரனுடைய வளர்ப்பு பிள்ளையை போல இருந்த அவர் இதை நேரடியாக எழுதுகிறார். நான் பார்த்தேன், அப்படித்தான் நடந்தது. பாரதியாருடைய வீட்டுக்கு ஓடி சென்ற போது அவர் நலமாகத்தான் இருந்தால் 2 மணி நேரம் அவர் மருத்துவமனைக்கு போய் வந்திருக்கிறதை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று பாரதியாருடைய மகளிடம் இதைத்தான் சொல்கிறார். அப்படி எதுவும் தந்தைக்கு நடக்கவில்லை, யானை காலில் மிதிக்கவில்லை, யானை அவரை தூக்கி அடிக்கவில்லை, எல்லாம் பொய் என்று. ஆனால் இந்த பொய்யை இத்தனை நாட்களாக ஏன் நம்பிக்கொண்டிருந்தோம் என்றால், யானையின் காலில் இப்படி ஒரு கவிஞன் மாட்டிக்கொண்டான் என்று ஒரு ஆங்கில பத்திரிகையில் செய்தி வந்துவிட்டது. பொதுவாக ஆங்கில பத்திரிகையில் எந்த செய்தி வந்தாலும் அது நிஜம் என்று நாம் நம்பி விடுவோம். தமிழில் எந்த செய்தி வந்தாலும் நம்ப மாட்டோம். ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தி என்பதால் அந்த செய்தியை 50 ஆண்டு காலமாக எல்லோரும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பாரதிக்கு யானையின் காலில் மிதிவிட்டு இறந்து போய்விட்டார் என்று. அது முழு பொய். இல்லை, அவர் அதற்கு பிறகு 2 மாத காலம் இருந்தார். 2 மாத காலம் இருந்ததோடு மட்டுமல்லாமல் ஈரோடுக்கு சென்றார். ஈரோடில் ஒரு நூலகத்தை தொடங்கி வைத்து அந்த நூலகத்தில் ஒரு சிறப்புரை ஆற்றினார். அந்த சிறப்புரை அச்சில் தனியாக வெளியாகி இருக்கிறது. அப்புறம் எப்படி பாரதியார் இறந்து போனார் என்றால், பாரதியார் இறந்து போனதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய வயிற்று நோவு. அவருக்கு தீராத வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார். அவருக்கு மருந்து கொடுத்த அந்த மருத்துவர், நீங்கள் இந்த மருந்தை உட்கொள்ளுங்கள் என்ற போது தானாக சரியாகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மகள் பார்லி கஞ்சி வைத்து தந்தைக்கு கொடுத்திருக்கிறார். பார்லி கஞ்சியை குடித்து விட்டு படுத்த பாரதி தான் இறந்து போய்விட்டிருக்கிறார். அவருடைய இறப்பு சான்றிதழ் இப்போது வெளியாகி இருக்கிறது. இறப்பு சான்றிதழ் வயிற்றுப்போக்கின் காரணமாகத்தான் பாரதி இறந்து போய்விட்டார் என்று கார்பரேஷன்லிருந்து டெத் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாங்க. இதை விடவா ஒரு சான்று வேண்டும்? ஆனால் ஒரு பொய் தமிழகத்தில் 50 ஆண்டுகளாக பரவி இன்றைக்கும் மேடைதோறும் பாரதியை பற்றி பரிதாபப்பட வைக்கிறது. அப்படியெல்லாம் நாம் பரிதாபப்பட வேண்டியவர் அல்ல. பாரதி கம்பீரத்தோடு பெருமையோடு தமிழ் கவிதைக்கு உலக அங்கீகாரம் பெற்று தந்தவர். அவர் நோபல் பரிசு தாகூருக்கு கிடைத்தது. அப்போது அவர் ஒரு நேரடியாக ஒரு சவாலை விடுத்தார். நான் தாகூருக்கு சொல்கிறேன், அவர் என்னை சந்திக்கட்டும், நாங்கள் இருவரும் கவிதை சொல்கிறோம், என்னுடைய கவிதை அவரை விட சிறந்த கவிதை, நான் நோபல் பரிசுக்கு தகுதியானவன் என்று சொன்னவர் பாரதி. உண்மையில் தகுதியானவன் தான். அவர் ஆங்கிலத்தில் மொழி மாற்றம் செய்யப்படவில்லை, ஆங்கிலத்தில் உலகம் பூரா கொண்டு போகப்படவில்லை. அதனால் உலகினுடைய கண்களுக்கு தாமதமாக அங்கீகரிக்கப்பட்டார். ஆனால் வாழும் காலத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் அவர் நோபல் பரிசல்ல, உலகில் கவிதைக்கு வழங்கப்படக்கூடிய அத்தனை பரிசுகளுக்கும் தகுதியான ஒரு மனிதர். ஆனால் நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்றால், திரைப்பட பாடல்களிலும் மேடை பாடல்களிலும், இன்னும் சொல்லப்போனால் பாரதி என்றாலே யாரோ ஒரு பழங்கவிஞன், அவனுடைய சொற்கள் எல்லாம் மேடைக்கான அலங்காரத்திற்கான பட்டிமன்றத்துக்கான தலைப்புகள் என்பதை தவிர அவர் சொன்ன எதையும் நாம் பின்பற்றவே இல்லை. எதை கண்டு அவர் மனம் பெருகுகிறார்? சொந்த வாழ்க்கையினுடைய துயரத்தை பார்த்தா இல்லையே. இந்த மனிதர்களை பார்த்து, இவர்களுடைய நிலையை பார்த்து, இப்படியெல்லாம் தமிழர்கள் சொரணையற்று இருக்கிறார்களே என்று கவலைப்பட்டல்லவா அவர் பாடினார். அவரை நாம் பயில வேண்டும் நண்பர்களே. பாரதியாரை பற்றி குறைந்தபட்சம் 3-2 நூல்களையாவது நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு தர வேண்டும், படித்து காட்ட வேண்டும். இந்த பாரதியாருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. தேடி தேடி உலகமெல்லாம் செல்வங்களை கொண்டு வந்து தமிழகத்தில் சேர்க்க வேண்டும், தமிழ் மக்களுக்கு எல்லா கலைகளும் கொண்டு வர வேண்டும் என்று. ஒரு செய்தியை படித்தேன். அயர்லாந்து புரட்சி நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த புரட்சிக்கு ஆதரவாக ஒரு சந்திகை வெளியாகி இருந்திருக்கிறது. ஐரிஷ் ரிவ்யூ என்ற ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகைக்கு இந்தியாவிலிருந்து சந்தா கட்டிய ஒரே மனிதர் பாரதி தான் என்று அந்த செய்தி போட்டிருந்தார்கள். ஆச்சரியமாக இருக்கு பாருங்க, எங்கெல்லாம் நடந்திருக்கிறதோ அதை தேடி படித்திருக்கிறார். தன் காலகட்டத்தில் நடந்த ரஷ்ய புரட்சியை வாழ்த்தி ரஷ்ய புரட்சிக்காக பாடிய ஒரே கவிஞர் பாரதி தான். இந்தியாவிலேயே தமிழ் மொழியில் தான் முதலாக ரஷ்ய புரட்சிக்கு ஆதரவாக ஒரு பாடல் பாடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு மகத்தான கவிக்கு தேடி தேடி எல்லா இலக்கியங்களையும் கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை இருந்தது இல்லையா? அவரே ஜப்பானிய ஹைக்கூக்களை மொழிபெயர்த்திருக்கிறார், சீன சிறுகதையை மொழிபெயர்த்திருக்கிறார். தமிழில் மொழிபெயர்ப்புக்கு ஒரு முன்னோடி என்றால் அது பாரதியிடமிருந்து கூட தொடங்கலாம். நாம் நல்ல மொழிபெயர்ப்பு புத்தகங்கள், மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பு கதைகள், நாவல்கள், கவிதைகள் தமிழ்ல வெளியாக. குறிப்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கிரியா பதிப்பகம் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். புத்தகத்தினுடைய பெயர் கீழை நாட்டு கதைகள் என்று. ஆங்கிலத்தில் ஓரியண்டல் டேல்ஸ் என்று அந்த புத்தகம் வெளியானது. அதை பிரெஞ்சு மொழியில் வெளியான ஒரு புத்தகம். எழுதியவர் மார்கரெட் யூரிசனார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் எழுத்தாளர். அவருடைய கதைகளை நேரடியாக பிரெஞ்சிலிருந்து மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். 2-3 ஆண்டுகள் இருக்கும்.
2-3 ஆண்டுகளிலும் சேர்த்து அந்த புத்தகம் அதிகம் விற்பனையாகவில்லை, பெரிய வரவேற்பில்லை, யாரும் அந்த புத்தகத்தை பற்றி அக்கறைப்படவும் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், கடந்த 5 ஆண்டுகளுக்குள் வெளியான தமிழில் வெளியான மிகச்சிறந்த சிறுகதை தொகுப்பு அதுதான். ஆனால் அந்த புத்தகத்தினுடைய அருமையை இந்த தமிழ் மக்கள் உணரவே இல்லை. காரணம், அதை எடுத்து சொல்பவர்கள் இல்லை. ஏன் அதை படிக்க வேண்டும்? யார் மார்கரெட் யூரிசனார்? மார்கரெட் யூரிசனார் என்ற ஒரு பெண் எழுத்தாளர் பிரெஞ்சு அகாடமியினுடைய செயலாளராக இருந்தவர். அந்த பதவி காலங்காலமாக ஆண் எழுத்தாளர்களால் கைப்பற்றப்பட்டு வந்த பதவி. உயர்ந்த இலக்கியத்தினுடைய சபையினுடைய தலைவர் பதவி. அதை வகித்த முதல் பெண் அவர். மிகச்சிறந்த எழுத்தாளர். அவர் ஒரு எழுத்தாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பது சொன்னால் உங்களுக்கு புரியாது. அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்று சொல்கிறேன். மரணத்தின் பால் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். அங்கே பிரான்ஸ் நாட்டில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் 3 சகோதரர்கள் இருக்காங்க. இந்த 3 சகோதரர்கள் ஒரு இடத்துல, ஒரு கிராமத்தில் ஒரு பண்ணை வீடு போன்ற ஒரு வீட்டில் வசிக்கிறாங்க. இவர்கள் பகுதியில் கொள்ளைக்காரங்களுடைய தொல்லை அதிகம். திடீர்னு கொள்ளைக்காரங்க வருவாங்க, கொள்ளையடிப்பார்கள், தானியங்களை எல்லாம் அடிச்சுட்டு போயிடுவாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கொண்டு போய் விடுவார்கள். சில சமயம் தடுத்தால் அவர்களையும் கொன்று விடுவார்கள் என்ற ஒரு பயம். இந்த கொள்ளைக்காரர்களை தடுப்பதற்காக ஒரு தடுப்பு சுவர், காவல் சுவர் ஒன்று அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கோபுரத்தோடு இருக்கிற தடுப்பு சுவரை அமைக்க நினைக்கிறாங்க. 3 சகோதரர்களுமே வேலைக்கு ஆள் வைத்தால் செலவாகிவிடும் என்பதால் நாம அந்த சுவரை கட்டலாம், நாம அந்த காவல் கோபுரத்தை எழுப்பி விடலாம்னு நினைக்கிறாங்க. அவர்கள் அதற்காக 3 பேரும் தினசரி போய் அந்த இடத்தை தேர்வு செய்து கற்களை கொண்டு போய் போட்டு கற்களால் ஆன ஒரு பெரிய கோட்டையை உருவாக்க பார்க்கிறாங்க. அந்த ஊரில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு கல் கோட்டையானது உறுதியாக இருக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு காவு கொடுக்கப்பட வேண்டும். எல்லா ஊர்லயும் இருக்கு. நம்ம ஊர்லயே கூட பெரிய அரண்மனைகள், மிகப்பெரிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு முன்பாக காவு கொடுப்பார்கள். முன்பு அது ஒரு நரபலியாக இருந்தது. இன்றைக்கு நரபலி அல்ல, இன்றைக்கு உயிர் பலி என்ற பெயரில் ஏதாவது ஒரு விலங்கையை பலி கொடுக்கிறார்கள். அந்த நாட்டில் என்ன பலி இருந்தது தெரியுமா? ஒரு பெண்ணை உயிரோடு புதைத்து விட்டால் அவள் அந்த கட்டடத்தை தாங்கிக் கொண்டு நிற்பாள், அவளை தாண்டி அந்த கட்டடம் விழுந்து விடாது என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதற்காக ஒரு பெண்ணை அந்த கட்டுமானத்தில் பலி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். 3 சகோதரர்களுக்கும் 3 பேர் மனைவி, 3 மனைவி இருக்கிறார்கள். மூத்தவன் சொல்கிறான், என் மனைவிக்கு நிறைய வேலை இருக்கிறது, அவள் தான் தானியங்களை எல்லாம் போய் அறுவடை செய்கிறாள், வீட்டுக்கு கொண்டு வருகிறாள், ஓடி ஓடி வேலை செய்கிறாள், அதனால் அவளை பலியிட முடியாது. 2வது சகோதரன் சொல்றான், என் மனைவி தானே வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறாள், அதனால அவளை பலி கொடுக்க முடியாது. 3வது சகோதரன் சொல்றான், என் மனைவி சின்னவள், உலகம் தெரியாத அரியா பெண், இப்போதுதானே திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன், அவள் ஓடி ஓடி உழைக்கக்கூடியவள், அவள் பாரு எத்தனை பணிகளை ஒரு நாளைக்கு செய்கிறாள், அவளை பலி கொடுக்க முடியாது. 3 சகோதரர்களுக்கும் ஒரு சண்டை. யாராவது ஒருவருடைய மனைவியை பலி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். எந்த மனைவியை பலி கொடுப்பது? யாருக்கு அந்த வாய்ப்பு? நாம் 3 பேரும் சேர்ந்து சீட்டு குலுக்கி போட்டு யார் பேர் வருகிறதோ அவரை ஏற்றுக்கொள்ள வைப்போம் என்கிறாங்க. அந்த 3 பெண்களையும் அழைத்து சொல்கிறார்கள், நீங்கள் சம்மதிக்கிறீர்களா? அவர்களுக்கு வேறு வழி இல்லை. சரி, சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். 3 பேரும் இரவு கூடுகிறார்கள். அதில் 2 சகோதரர்கள் கடைசி சகோதரனுக்கு எதிராக திட்டமிடுகிறார்கள். நாம் 3 பேரிலும் பெயர்களை எழுதி கொளுத்து போடணும் இல்லையா? 3லுமே அந்த கடைசி சகோதரனுடைய மனைவி பெயரை எழுதி விடுவோம். அவனுக்கு தெரியாது, அப்பாவி நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான். நாம் ஒரு குழந்தையை அழைத்து அந்த சீட்டை எடுக்க சொன்னால் ஒரு குழந்தை ஒரு சீட்டை எடுக்கும், மற்ற 2 சீட்டும் நம் கையில் தானே இருக்கும். நாம் அதை கிழித்து போட்டு விடுவோம். அதில் அந்த 3வது சகோதரனுடைய மனைவி மாட்டிக்கொள்ளட்டும் என்று நினைக்கிறார்கள். அவன் அப்பாவி, அறியா ஒருவன், ஒத்துக்கிறான். மறுநாள் அப்படி ஒரு 3 பேர்களை எழுதி போடுகிறார்கள். 3வது சகோதரனுடைய மனைவி தேர்வு செய்யப்படுகிறாள். அந்த கல் அங்கே எப்படி அந்த பலியை கொடுப்பார்கள் என்றால், இந்த கட்டடம் இருக்கலையே, அவளை கொண்டு போய் நிறுத்தி அவளுக்கு மேலும் கீழாக கற்களை வைத்து பூசிடுவாங்க. அவள் அப்படி உயிரோடு சமாதி ஆகணும். அதுதான் அவளுக்கு கொடுக்கப்படுறது. அவள் ஒன்றுமே சொல்லவில்லை. இதுதான் உங்கள் முடிவு என்றால், இந்த குடும்பத்தின் நலம் தான் முக்கியம் என்றால் அதற்கு நான் என்னை பலி கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், நான் இப்போதுதான் என்னுடைய குழந்தையை பிரசவித்திருக்கிறேன். அந்த குழந்தைக்கு 2 மாதங்கள் ஆகிறது. அது தாய்ப்பாலை குடிக்கக்கூடிய குழந்தை. நான் இறந்து போய்விட்டால் தாய்ப்பாலுக்காக அழும். ஒரு குழந்தையை தாய்ப்பாலுக்காக அழுக விடுவது என்பது மிக மோசமான ஒரு தாயினுடைய அம்சம்.
அதனால் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், நீங்கள் என்னை உயிரோடு புதைக்கும் போது என்னுடைய மார்பகங்கள் மட்டும் தெரியும்படி அந்த கற்சுவரில் சின்ன இடைவெளியை விட்டு விடுங்கள். என் மார்பகங்கள் உயிரோடு இருக்கும், என் குழந்தைக்கு பால் கொடுக்கும். அவர்கள் அதே போல அந்த பெண்ணை கொண்டு போய் வைத்தார்கள். கற்சுவர் எழுப்பினார்கள். அந்த கற்சுவரில் சின்ன இந்த குழந்தை வாயை வைத்து குடிக்கிற அளவிற்கு 2 துளைகளை விட்டுவிட்டு கற்சுவரை எழுப்பி விட்டார்கள். அவனுக்கு தெரியாது, தம்பிக்கு தன் மனைவி இப்படி ஒரு சதி செய்து பலி கொடுக்கப்பட்டிருக்கிறாள் என்று தெரியாது. குடும்ப நலனுக்காகத்தானே செய்கிறேன் என்று விட்டுட்டான். அந்த பெண் இறந்து போன பிறகும் அவளுடைய மார்பகத்தில் இருந்து பால் சுரந்து கொண்டே இருந்தது. அந்த குழந்தை அந்த தாயிடம் பாலை கொடுத்து வளர்ந்திருக்கிறது. பின்னாளில் தெரிய வந்தது இது அந்த சகோதரர்கள் செய்த மோசம் என்று. இதுவரைக்கும் எழுதிட்டு வந்த மார்கரெட் டியூரிசனார் சொல்றார், இது எப்போதோ நடந்த செய்தி, இப்போது நடந்ததல்ல. ஆனால் இது நடந்து 100 ஆண்டுகள் ஆகியும் இன்றைக்கும் அந்த கல்லில் இருந்து பால் வழிந்து கொண்டேதான் இருக்கிறது. அதன் உள்ளே ஒரு பெண்ணினுடைய இதயம் துடித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அவள் இன்றைக்கு உலகில் உள்ள அத்தனை குழந்தைகளுக்கும் தாயாக தன்னுடைய தாய்ப்பாலை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறாள். ஒரு முறை நீங்கள் யாராவது அந்த கிராமத்துக்கு போனால் அந்த கல்லை தொட்டு பாருங்கள், அதில் பாலின் பிசுபிசுப்பு இருக்கும் என்று சொன்னேன். இந்த கதையை படிக்கும் போது நமக்கு தோன்றியது, இது எவ்வளவு அற்புதமான ஒரு கதை. ஒரு பெண்ணை, பெண்ணுடைய தாய்மையை, அவளுடைய தியாகத்தை, குழந்தைகள் மீதான அன்பை, இன்னும் சொல்ல போனால் தன் வாழ்வுக்கு அப்புறமும் ஒரு பெண்ணுடைய மார்பு பால் சுரந்து கொண்டே இருக்கிறது என்றால் இந்த வற்றாத தாய்மையினுடைய அடையாளத்தை இல்லையா ஒரு கதை சொல்கிறது. இந்த கதை எந்த மொழியில் எழுதப்பட்டிருந்தால் என்ன? தமிழில் இப்படி ஒரு கதை படிக்க கிடைக்கிறது என்றால் தமிழ் கொடுத்தல்லவா வைத்திருக்கிறது. இப்படி ஒரு புத்தகத்தை தான் நாம் நம்முடைய கவனமே பெறாமல் கண்டு ஒதுக்கி கொண்டு போயிருக்கிறோம். மிக 100 ரூபாய் விலை உள்ள ஒரு புத்தகம், 150 பக்கம் இருக்கும் அந்த புத்தகம். இது ஒரு கதை அல்ல, இதில் ஒரு 7-8 கதைகள் இருக்கிறது. எல்லாமே இந்த தரத்தில் இருக்கக்கூடிய கதைகள். ஒரு சிறுகதை என்றால் அந்த சிறுகதை வாழ்க்கை அனுபவத்தை மட்டும் சொல்லி போவதில் அர்த்தம் இல்லை. அது வாழ்க்கையை பற்றிய ஆதாரமான விஷயத்தை கேள்வி கேட்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும். மொழி தாண்டி, இனம் தாண்டி எங்கே யார் படித்தாலும் அவருடைய மனதை தொட வேண்டும். இந்த கதையை படித்து முடித்த 3-4 நாட்களுக்கு எனக்கு வேறு எதையும் ஒரு பக்கம் கூட படிக்க முடியவில்லை. மனது முழுவதும் அந்த பெண்ணை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறது. எப்படி அந்த மன உறுதி வந்தது, எப்படி அந்த தியாகம் வந்தது, எல்லாவற்றையும் தாண்டி இப்படி அடையாளம் தெரியாமல் புதைக்கப்பட்ட பெண்கள் அங்கு மட்டும் தான் இருக்கிறார்களா என்ன? எத்தனை பெண்கள் நம் ஊரில், நம் கிராமங்களில், நம் சகோதரிகள் இத்தனை பேர் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாயக்க மன்னர்கள் தமிழகத்திற்கு வந்தார்கள். முகலாயர்களுடைய படையெடுப்பு நடந்தது. படையெடுப்பின் போது நாயக்க மன்னர்கள் வடக்கிலிருந்து தெற்காக வந்தார்கள். வரும்போது அவர்கள் ஏன் வந்தார்கள் தெரியுமா? முகலாய மன்னர்கள் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தூக்கி போய் விடுவார்கள், கற்பழித்து விடுவார்கள், இந்த பெண்களை காப்பாற்ற முடியாது, நம்மை கொன்று விடுவார்கள் என்பதற்காக ஓடி வந்தார்கள், பிழைக்க வந்தார்கள். நாயக்கர்களுடைய வரலாறை படித்தால் தெரியும். அப்படி வந்த குடும்பங்கள் நிறைய இருக்கிறார்கள். தெலுங்கு பேசுகிற மக்களுடைய வரலாற்றை படித்தால் அவர்கள் தமிழகத்திற்கு வந்ததற்கு முக்கியமான காரணம் முகலாய படையெடுப்பின் போது அந்த படை வீரர்கள் எங்கே வந்து தங்களுடைய குடும்பத்தை நாசம் செய்து விடுவார்களோ என்று. எங்கள் பகுதியில் நிறைய அவர்கள் குடியிருக்கிறார்கள். கரிச நிலத்தை உருவாக்கி பருத்தியை விளைவித்து மிகப்பெரிய ஒரு இன்றைக்கு இந்த பருத்தி, துணி நெசவு இந்த தொழிலில் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய வந்த கதையை கேட்டால் தெரியும், இது போல ஒரு கதைதான். அழகான பெண்ணொருத்தி அந்த பெண்ணை அடைவதற்காக இந்த முகலாய வீரர்கள் வருகிறார்களே என்பதற்காக அவளை கூட்டிக் கொண்டு ஊராக வருகிறார்கள். இந்த வரலாற்றை ஒரு எழுத்தாளர் தமிழில் நாவலாக்கி இருக்கிறார் நண்பர்களே. கோவல்ல கிராமம் என்ற ஒரு நாவல் தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழில் ஏதாவது ஒரு நாவலுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் என்றால் அந்த நாவலை நான் சொல்வேன். நோபல் பரிசு பெற தகுதியான ஒரு நாவல். அது ஒரு இனத்தினுடைய வாழ்க்கையை சொல்கிறது. அவர்கள் எப்படி வந்தார்கள், எங்கே வந்தார்கள், என்ன நெருக்கடி, அதில் சில அதிசயங்கள் எல்லாம் நடக்கிறது. இந்த மக்கள் வரும்போது இவர்கள் ஒரு ஆற்றை கடக்க வேண்டும். ஆற்றை கடப்பதற்கு வழி இல்லை. அப்போது ஒரு தென்னை மரம் வளைந்து கொடுத்து என் மீது ஏறி நீங்கள் ஆற்றை கடந்து போய்விடுங்கள் என்று சொல்கிறது. இவர்கள் அத்தனை பேரும் அந்த தென்னை மரத்தின் மீது கடந்து அந்த ஆற்றை கடந்து போயிடுறாங்க. இப்படி அதிசயங்கள் நடக்கிறது. அந்த கதையில் ஒரு காட்சியை கி ராஜநாராயணன் எழுதியிருக்கிறார். ஒரு கிராமத்தில் ஒரு திருடனை பிடிச்சுட்டு போய் கட்டி போடுறாங்க. ஒரு வேப்ப மரத்தில் திருடன் கட்டப்பட்டிருக்கிறான். அந்த திருடனை அவன் ஊர்ல வழக்கமா உங்களுக்கு தெரியும், திருடு பண்ணினால் பிடித்து விடுவார்கள். அந்த காலத்தில் எல்லாம் ஒரு தண்டனை இருந்தது திருடனுக்கு. என்ன அப்படின்னா கழுவேற்றிடுவாங்க. உயிரோடு அவனை வைத்து கழுவேற்றி விடுவார்கள்.
அப்படி கழுவேற்றுவதற்கு பேர் கழுமரம் என்று பேர். அந்த கழுமரம் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் இருக்கிறது. இப்போது கூட நீங்கள் விரும்பினால் ஈரோட்டுக்கு போனால் அங்கே ஒரு கருப்பராயன் கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோவிலுக்குள்ள ஒரு கழுவு மரம் இருக்கு. இந்த கழுமரம் இன்றைக்கு ஊருக்கு வைத்திருக்கிறாங்க. இந்த மரத்தில் ஒருவனை உயிரோடு ஏற்றி விடுவார்கள். அவன் ஆசன வாயில் கொடுத்து அவனுடைய தலை வரை அந்த குச்சியின் உள்ளாக சொல்லிவிடுவார்கள். அவன் அப்படியே இருந்து பறவைகள் கொத்தி கொத்தி அவன் சாகடிக்கப்படணும். அப்படி ஒரு திருடன் உயிரோடு கழுமரம் ஏற்றப்படுகிறான். அந்த கழுமரம் ஏற்றப்படுகிறவன் நாள் முழுக்க வேதனையால் பிடிக்கிறான். தண்ணின்னு கத்துறான். ஊர் பெண்கள் தண்ணி கொடுக்கிறார்கள். சாப்பிடணும்னு விரும்புறான். ஆனால் எப்படி சாப்பிடுவது? அவனுக்கு தான் மரணம் நெருங்கிருச்சு. ஆனால் இப்போ அந்த குழந்தைகள் எல்லாம் என்ன செய்கிறார்களா, அவனை சுத்தி விளையாட்டு, ஏன்னா ஒரு திருடன் மாட்டியிருக்கான், விளையாடுகிறான். விளையாடும் போது அந்த திருடனுக்கு தெரிகிறது தன் வாழ்க்கை முடிய போகிறதே என்று. ஆனால் அப்பா அவனுக்கு ஒரே ஒரு ஆசைதான் வருகிறது. என்ன தெரியுமா? இப்படி சந்தோஷமாக சுத்தி சுத்தி தன்னை சுற்றி விளையாடுகிற குழந்தைகளில் தானும் ஒரு குழந்தையாக விளையாட முடியாதா? தன் வாழ்க்கையில் இன்னும் ஒரே ஒரு நாள் தனக்கு கிடைத்தால் தான் அந்த குழந்தைகளோடு குழந்தையாக ஓடி ஓடி இவர்களைப் போல குதித்து விளையாடி விட்டு தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடாதா என்று அந்த குழந்தைகளை பார்த்து அவன் கண்ணீர் விடுகிறான். ஒரு திருடனாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு இதயம் இருக்கிறது, குழந்தைகளும் இருக்கும். குழந்தையினுடைய அந்த விளையாட்டை பிடிக்கத்தான் செய்கிறது. அவன் இறந்து போய்விடுவான். இறந்து போயும்போது இவன் செய்தது ஒரு கொலை. இந்த கொலைக்காகத்தான் அந்த திருடன் பிடிபட்டு கழுமரம் ஏற்றப்பட்டிருக்கிறான். யாரை அவன் கொலை செய்தானோ அந்த பெண்ணும் சாமியாக்கப்படுகிறாள். இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட இறந்து போனான் இல்லையா அந்த திருடன், இவனும் அங்கே சாமியாக்கப்படுகிறான். 2 பேருக்குமே அந்த மக்கள் ஒன்றாக வழிபடுகிறார்கள். அவர் சொல்றாரு, இதுதான் எங்கள் நியாயம். என்ன என்றால் தண்டனையும் கொடுத்துருவோம், அவனை சாமியாகவும் கும்பிடுவோம். அவனிடமும் ஏதாவது ஒரு நல்லது இருக்கு. என்ன நல்லது இருக்கு? அவன் அதற்கப்புறம் அந்த ஊரை சேர்ந்த எந்த குழந்தைகளுக்கும் நோய் வராமல் பாதுகாக்கிற ஒரு கடவுளாகிவிட்டான். இதை படிக்கும் போது நமக்கு ஒரு உண்மை தெரிகிறது. நம்முடைய கடவுள்கள் எல்லாம் எங்கிருந்தோ வந்தவர்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் தான் நம்முடைய கடவுள்களாக இருக்கிறார்கள். நம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நம்முடைய பாட்டன் பூட்டனுக்கு முந்தியவர்கள் கடவுளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கடவுளைத்தான் நாம் வணங்குகிறோம். இன்றைக்கும் நமக்கு முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கிறோம் என்றால் குலசாமிகளுக்கு கொடுக்கிறோம். இந்த குலசாமிகள் எல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் தான். அவர்களுக்கு பிடித்தமான உணவை படைத்து அவர்களோடு கொஞ்சி விளையாடி இடையில் யாரும் கிடையாது. வேறு கடவுள்களைப் போல நீ சமஸ்கிருதத்தில் பேசு என்று எந்த நம்முடைய குலதெய்வமும் சொல்றதில்லை. உனக்கு தெரிந்த மொழியில் நீ பேசு, உனக்கு தெரிந்த விதத்தில் பூஜை செய், உனக்கு தெரிந்த விதத்தில் கொண்டாடு என்ற அந்த கடவுள் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு மரபை, அந்த மக்களை, அவருடைய வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையில் அவர்கள் கண்டடைந்த இன்பங்களை, துயரங்களை எல்லாவற்றையும் செய்கிறார்கள். நான் நினைக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு எப்படி டீ வந்தது, இந்த டீ குடிக்கிற பழக்கம் எப்படி வந்துச்சு தெரியணுமா? அந்த புத்தகத்தில் படித்து பாருங்க. ஓசியில் எப்படி டீ கொண்டு வந்து கொடுத்து போற வர்றவங்களையெல்லாம் டீ குடிக்க வச்சு 10 நாள் தினம் டீ குடித்தவன் 11ஆவது நாள் போய் என்ன இன்னைக்கு ஓசியில டீ கிடையாதான்னு கேட்ட உடனே காலனா கொடுத்தா தான் டீன்னு சொல்லி இந்த பழக்கத்தை எப்படி வெள்ளைக்காரன் கொண்டு வந்தான் என்று அவர் எழுதுகிறார். இன்னொன்றையும் அவர் எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, வெள்ளைக்காரர்கள் வருகிறார்கள், வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்ய போகிறார்கள் என்னோடனே அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பாட்டி அம்மா, ரொம்ப வயதான மங்கத்தாயார் அம்மாள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிராமத்திலே மிக வயதான ஒரு கிழவி, அவளிடம் போய் சொல்றாங்க, வெள்ளைக்காரங்க வந்துட்டாங்க, அவங்க இப்படி நம்ம ஆட்சி செய்யறாங்கன்னப்ப அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்கிறா, வெள்ளைக்காரன் நம்ம பொம்பளை பிள்ளைகளை ஏதாவது செய்யறானா? இல்லை. நம்முடைய பண்பாட்டை ஏதாவது அழிக்கிறானா? இல்லை. நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை எதையாவது அவன் கேலி செய்கிறானா? இல்லை. நம்ம நம்பிக்கைகளை எதையாவது அவன் கொச்சைப்படுத்துகிறானா? இல்லை. அப்படி என்றால் அவன் இந்தியாவை ஆளட்டும், விட்டு விடுங்கள் என்று அந்த அம்மா சொல்றான். அப்ப ஒரு நாட்டை ஆளுகிற வெள்ளைக்காரனுக்கு கூட எந்த இடத்தில் இவர்கள் மீது கை வைக்க கூடாது என்று தெரிந்திருக்கிறது. ஒரு பண்பாட்டை அழிக்கக்கூடாது, குடும்ப உறவுகளை அழிக்கக்கூடாது, தொன்று தொட்டு வரக்கூடிய மரபுகளை அழிக்கக்கூடாது. அதை அழித்தால் அந்த நாட்டில் ஆள முடியாது என்று வெள்ளைக்காரனுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் 50 ஆண்டுகளுக்குள் நாம நம் பண்பாட்டை, நம்முடைய மரபை, நம்முடைய வேர்களை நாம அழித்து விட்டோம். அழித்ததுக்கு ஒரு காரணமும் இல்லை, வெறும் வர்த்தக காரணங்கள். யாரோ ஒருவருடைய சுயலாபத்திற்காக, யாரோ ஒருவர் சம்பாதிப்பதற்காக செய்யப்படுகிற விளம்பரங்களை நம்பி நாம் நம்முடைய பண்பாட்டை, உணவை, நம்முடைய அன்றாட விஷயங்கள் அத்தனையும் இழந்து விட்டோம். ஆனால் இதை நினைவுபடுத்த வேண்டும் என்றால், இதை நினைவுபடுத்துவதற்கு இது போன்ற ஒரு நாவலை நாம் படிக்கணும். மண்ணை, மனிதர்களை, அங்கு வாழ்ந்த மக்களினுடைய கதையை அவர் சொல்கிறார். அவர் ஒரு இலக்கிய பூர்வமாக சொல்லக்கூடியவர் அல்ல, மக்கள் தமிழிலேயே சொல்லக்கூடியவர்.
நீங்கள் படித்தால் உங்களுக்கு கிராமத்தில் ஒரு பெரியவர் உட்கார்ந்து கொண்டு அந்த உங்கள் பக்கத்தில் இருந்து கொண்டு கதை சொல்வதை போல அவ்வளவு சுவாரஸ்யமாக சொல்லுவார். நல்ல நாவல் படிக்க வேண்டும். தமிழில் இப்படி படிப்பதற்கு நிறைய நல்ல நாவல்கள் இருக்கிறது. இந்த நாவல் ஒரு உதாரணம். ஜெயகாந்தன் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார், ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் என்ற ஒரு நாவல். ஹென்றி என்ற ஒரு கதாபாத்திரம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஹென்ரியை போல ஒரு மனிதன் தமிழ் இலக்கியத்தில் படைக்கப்படவே இல்லை. மிக நல்ல மனிதனுக்கு ஒரு உதாரணம் யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்டால் ஹென்றி என்றுதான் சொல்லுவேன். ஹென்றி என்பவன் அப்பழுக்கு இல்லாத அன்பினுடைய வடிவமாக ஒரு நாவலில் உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஜெயகாந்தனுடைய நாவல்கள் என்றாலே ஜெயகாந்தன் எப்போதும் காரசாரமாக விவாதிக்கக்கூடியவர், கருத்துக்களை முன்வைத்து விவாதிக்கக்கூடியவர், எந்த ஒரு விதிகளையும் கேள்வி கேட்கக்கூடியவர், மறுக்கக்கூடியவர். ஆனால் அவருடைய ஒரு படைப்பிலேயே மிக முற்றிலும் மாறுபட்ட ஒரு செவ்வியல் இலக்கியத்தோடு நெருக்கமாக இருக்கிற அளவுக்கு ஒரு கிளாசிக்கலான ஒரு நாவல் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். இதுபோல சுந்தர ராமசாமி ஒரு நாவல் எழுதியிருக்கிறார், ஒரு புளிய மரத்தின் கதை என்று. ஒரு மரம், அந்த மரத்தை சுற்றிய வாழ்க்கையின் வழியாக என்னெல்லாம் நடக்குதுங்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? புளிய மரத்தின் கதையை படியுங்கள். அசோகமித்திரன் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். சினிமாவை பற்றி நமக்கு எல்லோருக்கும் பிடிக்கும். ஆனால் இந்த சினிமா என்ற ஒரு உலகத்துக்கு பின்னாடி இருட்டில் எத்தனை பேர் வாழ்கிறார்கள், அந்த மனிதர்கள் எல்லாம் யார், அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்ற ஒரு அழகான நாவல் எழுதியிருக்கிறார். கரைந்த நிழல்கள் என்ற ஒரு பெயர். கரைந்த நிழல்கள் படித்தால் நீங்கள் திரைப்படத்தினுடைய பின்புலம் தெரியும். வெளிச்சத்துக்கு வராத அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படிக்கலாம். புயலிலே ஒரு தோணி என்ற ஒரு நாவல் பா சிங்காரம் எழுதியிருக்கிறார். இந்த நாவலுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? பர்மாவில் வசித்த ஐஎன்ஏ என்று சொல்லப்படக்கூடிய நேதாஜியினுடைய படையை சேர்ந்தவர்கள் எப்படி சுதந்திரத்துக்காக போராடினார்கள் நமக்கு தெரியாது. ஐஎன்ஏவில் நமக்கு இருந்த முன்னோடிகள் எல்லாம் இருந்தார்களே, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சிங்கப்பூரில், பர்மாவில், மணிலாவில், மலேசியாவில் வாழ்ந்த தமிழ் மக்கள் இந்திய சுதந்திரத்துக்காக என்ன செய்தார்கள் அதை பற்றி நமக்கு தெரியாது. புயலிலே ஒரு தோணி, கடலுக்கு அப்பால் என்று 2 நாவல்கள் தான் பா சிங்காரம் எழுதியிருக்கிறார். 2ம் மிக முக்கியமான நாவல்கள். இந்த நாவல்களை படித்தால் உங்களுக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தில் நேதாஜியினுடைய பங்களிப்பு என்ன, இந்திய சுதேசிய ராணுவம் என்ன செய்தது, அதில் தமிழர்களுடைய பங்களிப்பு என்ன என்று நேரடியாக எழுதப்பட்ட மிகச் சிறந்த ஒரு புத்தகம். நாவல் படிப்பார், நீங்கள் இதை படிக்க